குருவே சரணம். வள்ளலார் கூட கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்ட்டு போயிட்டாரு. இந்த உலகத்தில் எத்தனை வள்ளலார் இருக்கிறாங்க? ஒரே வள்ளலார் தான் இருந்தாங்க. இந்த உலகத்தில் எத்தனை ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்காங்க? ஆனால் நம்ம குரு நம்ம குழுவில் குருமார்களையே உருவாக்குறாங்க. தனக்கு நிகரான சக்தி வாய்ந்த குருமார்களே உருவாக்குறாங்க. நம்ம குருக்களும் குருவாக உருவாகியவர்களும் குருவை போல எங்கள் வாழ்க்கையை பயிற்சி பண்ணி உயர்த்திக்கிட்டே இருக்கிறோம். அப்போ நம்ம குழுவில் இருக்க ஒவ்வொருத்தருடைய குறிக்கோள் என்னவா இருக்கணும்னா, நம்ம குருவை சக்ஸஸ்ஃபுல் குருவாக நம்ம கொண்டு வரணும். நாமளும் நம்ம அன்பாக இருந்து, கடமையில் பொறுப்பாக இருந்து, குருவை போலவே சிரித்த முகத்தோடு இருந்து, எல்லாரையும் சமமாக பார்த்து, நாம் சீடர்கள் என்ன பண்ணணும்னா, குருவின் குறிக்கோள் தான் நம்ம குறிக்கோளாக இருக்கணும். இப்போ நம்ம அன்பாக இருப்போம், கடமை பொறுப்பாக இருக்கிறோம், அப்படி நம்ம எல்லாரும் குருவாயிட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம குறிக்கோள் என்னவா இருக்கணும்? நம்ம குருவின் குறிக்கோள் என்ன? இந்த உலக மக்களையே அமைதியாக, ப்ராப்ளம் ஃப்ரீயாக, நிம்மதியாக, நம்மளை மாதிரியே பேரானந்தமாக வாழ வைக்கிறது தான் நம்ம குருவின் குறிக்கோள். அப்போ அது நம்ம குறிக்கோளாக இருந்துச்சுனாவே, குருவின் உபதேசப்படி நம்ம வாழ்ந்தோம்னாவே நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தன்னால் பறந்து போயிடும். ஆனால் நம்ம அப்படியே ஒரு சிலர் ரிவர்ஸில் வாழ்ந்துட்டுருக்கோம். என் பிரச்சனை எல்லாம் முதல்ல சால்வ் ஆகட்டும், அப்புறமா நான் முதல்ல குருவாகிறேன், அப்புறமா முதல்ல குருவின் குறிக்கோளை நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு எல்லாமே புரியுது. குரு பக்தி இருக்கு, குரு சொல்படி கேட்டா நல்லதுன்னு தெரியுது, குருவின் குறிக்கோள் தான் நம்மளுடைய குறிக்கோள் தெரியுது. ஆனால் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. ஏன்னா எனக்கே பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. அப்படி கிடையாது. குரு தான் நமக்கு இறைவன். குரு சொல்படி கேட்பது, இறைவன் சொல்படி கேட்பது. நீங்க ஆத்மாத்மா நம்பி அந்த கடவுளை நேரில் பார்த்துருக்கீங்களா? அது எந்த கடவுளாக கூட இருக்கட்டும், சிவனா இருக்கட்டும், அல்லவா இருக்கட்டும், விஷ்ணுவா இருக்கட்டும், ஜீசஸ் கிரைஸ்டாக இருக்கட்டும், யாராக கூட இருக்கட்டும், நேரில் பார்த்துருக்கீங்களா? இல்லை அவங்க நேரில் உங்கள் பூர்வ மத்தியில் துடிப்பு வர வச்சு உங்களை சந்தோஷமாக பேரானந்தமாக வாழ வச்சுருக்கிறாங்களா? இல்லை. அப்போ உங்களை யார் அதை வழிநடத்தி உங்களுக்குள்ள அந்த பேரானந்தத்தை கொண்டு வந்தாங்களோ அவங்க தானே இறைவன். இறைவன் சொல்படி தானே நம்ம கேட்க வேண்டும். நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லித்தரோம், பொய் சொல்லக்கூடாது, கடவுள் கண்ணை குத்திடுவாங்க, தப்பு செய்யக்கூடாது, கடவுள். ஆனால் கடவுளே நம்மளுக்கு நேரில் நம்மளுக்கு உபதேசம் கொடுத்து நம்ம வாழ்க்கையை உயர்த்துறப்ப அந்த கடவுளின் குறிக்கோள் தான் நம்ம குறிக்கோளாக வாழணும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தன்னால் பறந்து போயிடும். நன்றி. ஆத்மா வணக்கம்.